பார்த்தீங்களா? தேவன் நாம மகிமைப்படுவதாக. ஆண்டுடைய வார்த்தைக்கு நிறைய சொல்லலாம். நம்ம வாலிப பிள்ளைகள் 4வது வாரம் சமய பிள்ளைகளுக்காகவே நமக்கு சில காரியங்களை நம்ம சுபம் பண்ணுவோம். அந்த காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. பாருங்க, அதுல முதலாவது இந்த நாள் நம்ம பார்க்க போறது வலை. வலையில தான் பிசாசு என்ன செய்யறான்? விட வைக்கிறான்னு சொல்லி, யாரை விட வைக்கிறான்னு சொல்லி என்ன செய்யறான்? வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. நெட்டு, வலைனா நெட், இங்கிலீஷ்ல நெட், இப்ப இன்டர்நெட் அப்படின்னு இல்லையா? அப்ப வலையை குறிச்சு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய வலைகள் போடலாம். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றது, வலை நிறைய நிறைய விதங்களை சொல்லலாம். கண்ணிகள் சொல்லலாம், சுருக்குகள் சொல்லலாம். இப்படி கண்ணி, சுருக்கு இதெல்லாமே வலைகளோட சம்பந்தப்பட்டதுதான். கண்ணி வைக்கிறது ஒன்று இருக்குது, சுருக்கு வைக்கிறது இருக்குது, வலை வைக்கிறது சொல்லப்பட்டது. சோ இன்னைக்கு பிசாசு என்ன செய்யறான்? உலகத்துல நிறைய வலைகளை விரித்து 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 என்ன செய்யறான்? பிள்ளைகளை அவன் பக்கம் எடுத்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் இவ்வளவு பிள்ளைங்க நல்லா வர்ஷிப் பண்ணி நல்லா பிராக்டிஸ் பண்ணி இவ்வளவு இதெல்லாம் செய்யும் பொழுதே இருக்கிற பிள்ளைகளுக்குள்ளார பிசாசு என்ன செய்யறான்? வலையை விரிச்சு இருதயத்துல கண்கள் சுருக்களை வச்சு மேல ஏற விடாம தரப்படுத்தாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். ஹல்லேலூயா. அதுக்காக என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. எல்லா நேரமும் ஆவில விரற்கொண்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வலைகளே எல்லா விதங்களிலும் பிசாசு நமக்கு வலை விரிக்க என்ன செய்யறான்? எல்லா நேரமும் ஆயத்தமா இருக்கணும். அதனாலதான் இன்டர்நெட்டை என்ன செய்யறாங்க? வலைத்தளங்கள்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஏன்னா அது பேரே வலைதான். அப்ப யார் யாரெல்லாம் அந்த இன்டர்நெட்டுக்குள்ள நம்ம போகணுமோ, இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை, இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை, இன்னைக்கு கனெக்ஷன் சரியா வரல அப்படின்னா நம்ம வலையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கோம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அது கனெக்ஷன் எப்போதும் கரெக்டா, ஒரு நாள் கனெக்ஷன் இல்லாம இருக்காது அப்படின்னா வலைக்குள்ளாரே இருக்கணும்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப பிசாசு என்ன செய்யறான்? வலைகளை விரித்து அள்ளி 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 கொண்டு போகணும்னு அவன் விரும்புறான். ஹல்லேலூயா. ஆனா தேவனும் அவரும் ஒரு வலையை விரிக்கிறான். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்கிறதோ வலைக்கு ஒப்பா இருக்குது. எடுத்து வாசிங்க மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 13ஆவது. பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு தான் வலைக்கு ஒப்பா இருக்கு. இன்டர்நெட்டுக்கு ஒப்பானது எது? பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. இன்டர்நெட்டை பார்க்கும்போது அது பரலோகத்துக்கு ஒத்ததாய் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வடிவமைச்சிருக்கிறார். ஆனா பரலோகத்துக்குரிய காரியங்களை செய்யாதபடி உலகத்துக்குரிய காரியங்களை செய்யும்படியாக பிசாசு என்ன செய்யறான்? பயன்படுத்தலாம். பிசாசுடைய வேலையை என்ன தெரியுமா? கர்த்தர் என்ன உருவாக்குனாரோ அதை அவன் பயன்படுத்தும். ஆதாம ஏவாளை யார் உருவாக்குனா? கர்த்தர் தான் உருவாக்குனார். ஆனா யார் பயன்படுத்த ஆரம்பிச்சது? சாத்தான் பயன்படுத்த ஆரம்பிச்சுதான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில, நம்ம தேவனுடைய சமூகத்துல நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் கர்த்தர் நம்ம உருவாக்கி கொடுக்கிறாரோ அவைகளை எல்லாவற்றையும் என்ன செய்யலாம்? சாத்தான் பயன்படுத்த தொடங்குறவனா இருக்கணும். ஆனா இன்னைய தினத்துல அவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. இன்னைக்கு நம்ம வலைத்தளங்களை கர்த்தருக்கு என்று பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் விரும்புகிற வலைத்தளங்களாய் மாற்ற வேண்டும். இன்னைக்கு எல்லா கையிலும் செல்போன் இல்லாம யாராவது இருக்கீங்களா? எல்லா கையிலுமே செல்போன் செய்யுது. செல்போன் எப்ப வந்துச்சு? செல்போன் எல்லாரும் எந்த டைம் வந்துச்சு? கொரோனா டைம்ல வந்துச்சு. ஹல்லேலூயா. எல்லாருக்கும், அதாவது சின்ன பிள்ளைங்க கையில கூட செல்போன் எப்போ வந்துச்சு? கொரோனா டைம். செல்போன் முன்னாடியே வந்துருச்சு. அது கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே செல்போன் வந்துருச்சு. 25-30 வருஷத்துக்கு முன்னாடி செல்போன் வந்துருச்சு. ஆனா கொரோனா டைம்ல தான் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் யூஸ் பண்ற அளவுக்கு செல்போனை அவர் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். வலைத்தளங்கள்லாம் அதிகமாய் வேலைகளை செய்ய ஆரம்பித்தது. எல்லாமே எப்போ வந்துச்சு? இந்த குவாரண்டைன் டைம்ல தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த குவாரண்டைன் டைம் பிசாசு எவ்வளவு ஃபாஸ்டா பயன்படுத்தலாம், எவ்வளவு ஃபாஸ்டா பயன்படுத்தலாம். அப்ப கர்த்தர் நன்மையானதை நம்ம இந்த உலகத்துல படிச்சது எல்லாமே நன்மையானதுதான். எல்லாமே நன்மையானதுதான். அதுல எந்த பழுதுமே கிடையாது. ஆனாலும் கர்த்தர் அந்த அசைவாடிட்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர்
அசைவாடி 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 அது ஒழுங்கு கனமாய் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஏற்கனவே கர்த்தர் உலகத்தை படைத்த பொழுது அதை என்ன செஞ்சுட்டான்? பிசாசு ஒண்ணுலாம் ஆக்கிட்டான். அதனால ஆவியார் என்ன செய்றாரு? ஆழங்கள்ல அசைவாடி 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 ஒவ்வொரு நாளும் அசைவாடி கொண்டே இருக்கிறார். அதை ஒழுங்குபடுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அதனால ஆவியில நிறையணும், நல்ல அந்நிய பாஷையில பேசணும், நல்ல பேசி பேசி தேவனை துதிக்க தேவனுடைய அசைவானது நமக்குள்ள கடந்து வரும். அல்லேலூயா. பாருங்க, நம்ம போன வாரம் கூட ஜூடா வந்திருந்தோம் இல்லையா? வந்தோடனே எனக்கே ஒரே சிரிப்பு. வந்தோடனே நான் வருஷம் எடுக்கிறேன். என்னடா 2 மாசத்துல இவ்வளவு காரியம் என்னன்னா, அங்க போனோடனே போனை பிடிக்கிட்டாங்க. முதல்ல போனை பிடிக்கிட்டதுனால அவங்க என்ன செஞ்சாங்க? போனை பிடிக்கிட்டதுனால என்ன செஞ்சான்? முழுக்க அந்த நெட்ல இருந்து விடுதலை ஆயிட்டான். இன்டர்நெட்ல இருந்து வெளில வந்துட்டான். இன்டர்நெட்ல இருந்து வெளில வந்து ஆண்டவர் காலத்துல போனதுக்கு அப்புறம் முழுக்க திரும்ப போற இடம் வர இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன இருக்கு? இப்ப தேவனுடைய மலையிலேயே இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு என்னைக்கு நம்ம செல்போன் விட்டு வெளில வரணுமோ அன்னைக்கு தேவனுடைய மலையில போய் விழுந்துருவோம். அல்லேலூயா. நான் யோனா மீன் வயிற்றுல போய் விழுந்தது போல செல்போன்ல இருந்து வெளில வரும்போது நிச்சயமா தேவன் இருக்கிற மலையில நம்ம விழுந்து விடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. விழுந்த உடனே என்ன இருக்குது? அவங்க செல்போனை கொடுத்தாங்க, அதை போய் தேவையில்லாத பார்க்க அவனால முடியவே இல்லை. தேவையில்லாத காரியங்கள் செய்ய முடியாது. என்ன பாட்டு பாடலாம், என்ன காரியம் செய்யலாம், எதை செய்யலாம், இன்னைக்கு எப்படி இதுதான் யோசிக்கிறது. அப்ப அவன் எந்த யூத் மீட்டிங்ல ஒரு கொஞ்ச நேரம் நான் இருக்கிறேன்னு சொன்னா அதுல ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறான்னா, கேட்ட பிள்ளைங்க என்னன்னா நம்ம வாட்ஸ்அப் என்ன செய்யணும்? லாக் போட நம்ம குறிச்சு எடுத்துருக்கோம். லாக் போடணும். லாக் போடும்போது எனக்கே சிரிப்பு, இப்படி எல்லாம் பேசலாட்டு. லாக் எதுக்காக லாக் போடுறோம்? வாட்ஸ்அப்ல யாருமே பார்க்க கூடாது. போனுக்கு லாக் போன் லாக் போடுறோம். எதுக்காக? எல்லாத்துக்குமே ஒரு லாக் வச்சிருக்கோம். ஏன்னா யாரும் பார்க்க கூடாது, யாரும் நம்ம இதை இது பண்ணக்கூடாது. அது வாழ்வை பிள்ளைங்க முக்கியமா என்ன செய்வாங்க? போன் வந்தா கூட யார் போன் கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு லாக் போட்டு வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. எதுக்கு லாக் பண்றோம் அப்படின்னா யாரும் பார்க்க கூடாது. அதே போலதான் ஆண்டவர்கிட்ட நம்ம டங்ஸ் பேசும்போது, அந்நிய பாஷை பேசும்போது பிசாசுக்கு அது தெரியாது. நாம் தேவனோடு கூட உறவு கொள்றது, தேவனோடு கூட பேசுறத யாருமே பார்க்க முடியாது. அதனால வெற்றியாய் சகலத்தை சுதந்திரத்துக் கொள்வோம். அதனால நீங்க அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். அல்லேலூயா. ஏன் ஆச்சரியமா இருந்துச்சு பாருங்க, எதோட இணைக்கிறாங்க பாருங்க. லாக்க வாட்ஸ்அப்ல நம்ம போடும். அதே போல உலகத்தை லாக், அந்நிய பாஷை பேசி தேவனை ஆராய்க்கும் போது உலகத்தை நம்ம லாக் பண்ணிருக்கோம். தேவனோடு கூட என்ன செஞ்சிருக்கிறோம்? இசைந்து இருக்கிறோம். அந்த ஒரு வேர்டு எனக்கு ரொம்ப நல்லா ஒரு டச் ஆனிச்சு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில நம்ம உலகத்துல தான் இருக்கிறோம். ஆனா நம்மளை சுற்றி ஒரு என்ன செய்யணும்? ஒரு லாக் போட்டுக்கிறோம். அது எப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்ய விடும் பொழுது நிச்சயமாக சகலத்தை லாக் பண்ணிடுவார். தேவையில்லாத காரியம் வளர்ச்சி செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. பார்க்கவே முடியாது. அப்ப லாக் போட்டு நம்ம அந்நிய பாஷை பேசி செபிக்க பிசாசுக்கு எல்லா பக்கம் லாக் பண்ணதுனால நம்ம என்ன பண்றோம், என்ன பேசுறோம், என்ன செய்ய போறோம்ன்றதே உனக்கு என்ன செய்யாது, தெரியாது. அல்லேலூயா. ஆனா பாருங்க, நம்ம ஒரு கூகுள்லயோ இல்ல பிளிப்கார்ட்லயோ ஒரு அமேசான்லயோ ஏதாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். ஒரு செப்பலோ இல்ல ஒரு ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒன்று பார்ப்போம். பார்த்துட்டு அதை நம்ம எடுக்க மாட்டோம், அதை விட்டுருவோம். ஆனா வேற ஏதாவது காரியத்தை பார்க்கும்போது நம்ம என்னென்னதான் பார்த்தோமோ அது அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அவன் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பான். இதை செய், இதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு சொல்லி ஓபன் பண்ண உடனே அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம லாக் பண்ணும்போது, ஆவியில நிறைந்த அந்நிய பாஷையில பேசும்போது எல்லாவற்றையும் லாக் பண்ணிடுறோம். நம்ம லாக் பண்ணும்போது தேவனோடு பேசுறத யாராலும் பார்க்கவே முடியாது, எதுவும் நம்மளை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அழகா அந்த அன்பை குறிச்சு பிணைகாசத்தை எழுந்து எப்படி நியாயம் செய்தா நம்ம திரும்ப பாவம் செய்து மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கிறதுனால தேவன் அதை விரும்ப மாட்டாரு. திடீர்னு ஒரு நாள் ஒரு நியாயத்திற்க வல்லவரா இருக்கான்னு சொல்லிட்டு பிணைகாசம் குறிச்சு பாலாக்கையும் பிழையாம் குறிச்சு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு சொல்லியிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப உணர்த்தப்பட்டிருக்கிறான், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். அப்படி எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த போன் கையில இல்லாத நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். போன்ல தான் அவன் என்ன சொன்ன முதல்ல சேரும் போது, இந்த போன்ல தானே எல்லாம் பார்க்க முடியும், போன்ல தானே எல்லாம் செஞ்சுக்க முடியும். போனை பிடிக்கிட்டாங்க. போன் இல்லாம அவ இயற்கையாவே சகலத்தையும் கற்றுக்கொள்ள கற்று கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அததான் கர்த்தர் விரும்புறார். போன் இருந்துச்சுன்னா போனை பார்த்து கீஸ் பார்க்கறது, அந்த கீபோர்டு வாசிக்கிறதுக்கு வேண்டியதான் போன்ல பார்க்க. அங்க பாருங்க, போனே இல்லாம இதுல பாடணும், வீட்டுல பாடணும் சொல்லி என்ன செய்யறான், அவனை எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா,
வலைத்தளங்களை மாட்டோம்னா அதிலேதான் போகணும்னு நினைக்கும் நம்மளால செய்ய முடியும். ஆனா வலைத்தளங்களை விட்டு வெளியில வரும்பொழுது நிச்சயமாகவே நம்மளால இயற்கையாய் தேவனுடைய கரத்திலிருந்து சகலத்தை பெற்றுக்கொண்டு சாட்சியா இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் வலைக்கு, அடுத்த வசனம் வாசிங்க, வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது கரையில இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரித்து போடுவார்கள். அல்லேலூயா. பாருங்க, பரலோக ராஜ்யம் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அந்த வலைய என்ன செய்யறாராம், விரித்து, இப்போ சபை கூட ஒரு வலையை வச்சுக்கலாம். அந்த சபையில எல்லாத்தையும் சேர்த்து நல்லவைகளை எடுத்து கூடைகளிலே சேர்த்து. அல்லேலூயா. சபையில வந்து வார்த்தைகளை கேட்டோம், இன்னும் மனம் திரும்பாம, இன்னும் விட்டு கொடுக்காம, இன்னும் ஆகாத காரியங்கள், ஆகாத சம்பாஷணைகள், பக்தி விருத்திக்கு ஏதுமில்லாத காரியங்கள், தேவையில்லாத விஷயங்களை பேசிட்டே இருக்கும் போது அவைகளை எடுத்து எரிந்து போடுவாங்க. அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கிற சபை வந்து கர்த்தர் விரித்த வலை. கர்த்தர் விரித்த வலையில நீங்கள் நன்கு இருக்கிறோம், மாட்டி இருக்கிறோம், அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். அந்த வலைகள்ல தேவனுக்கு பிரியமானது, தேவன் விரும்புகிறது, தேவன் எதிர்பார்க்கிறது, பக்தி விருத்திக்கு ஏதுவானது எதுவோ அதை மாத்திரம் செய்யும் போது நாம் நல்லவைகளாய் மாறி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அதை விட்டுட்டு ஆகாத சம்பாஷணைகள், தேவையில்லாத காரியங்கள், ஒரு மனதை கெடுக்கிற காரியங்கள் நாம் செய்யும் பொழுது அவை எடுத்து அவர் எரிந்து போடுவார். அடுத்த வசனம் படிங்க. இப்படியே உலகத்தின் முடிவில் நடக்கும். பிரித்து அங்கே அழுகையில் பற்கடிப்பு உண்டாயிருக்கும் என்றார். அல்லேலூயா. நீதிமான்கள் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரிப்பார். இன்னைக்கு பொல்லாதவர்களால் இருக்கக்கூடாது, பொல்லாதவர்கள் கூட்டத்தில் நம்ம நினைக்க கூடாது. எது நல்லது என்று யோசித்து நிதானித்து பார்த்து அதன்படி செய்யும் பொழுது நம்ம நல்ல வலையில தேவனோடு கூட ஆசீர்வாதமாய் அவருக்கு ஏற்றோட்டமாய் இருக்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. சரி, இப்போ வந்து நான் செய்ய போறோம், பிசாசு விரிக்கிற வலை, தேவன் விரிக்கும் வலை. இந்த காரியம் வச்சு பார்க்க போறோம். அப்ப தேவன் பரலோக ராஜ்யத்துக்கு சமானமாய் வலையை கருதுகிறார். பிசாசும் அவனுடைய ராஜ்யத்துக்கு சமானமா என்ன செய்யறான், வலையை கருதுகிறான். அவருடைய ராஜ்யத்துக்கு ஆட்களை அவன் சேர்த்துக் கொண்டிருக்கிறான். தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவன் அவருடைய ஆட்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். சபை என்கிறது ஒரு வலையாக நம்ம எடுத்துக்கலாம். இப்ப கையில இருக்கிற வலைத்தளங்கள் வேற, அது உலகத்துக்குரியது. கர்த்தருக்குரிய வலைத்தளம் நம்ம சபையை நம்ம வச்சுக்கலாம். சபையில இந்த இன்டர்நெட் மூலமா, இந்த வலைதளங்கள் மூலமாய், பரலோக வலைதளங்கள் மூலமாய் நமக்கு சொல்லப்படுகிற, நம்ம செய்யப்படுகிற எல்லாவற்றிற்கும் நம்ம எப்படி இருக்கணும், சாக்கதெல்லவர்களாய் அவர் வரும்போது அவரோடு கூட முகமுகமா சந்திக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் தான் நம்ம பார்க்கணும். வேற தேவையில்லாத வலைகளை நம்ம சிக்கிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு தேவையில்லாம என்ன செய்யக்கூடாது, நம்ம காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அல்லேலூயா. அப்ப பிசாசு விரிக்கிற வலை, தேவன் விரிக்கும் வலைன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்ப சங்கீதம் 10:9 சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 10:9 வாசிங்க. ஏழை பிடிக்க பதிவிருந்து அவனை தன் வலைக்கு இழுத்து பிடித்துக் கொள்கிறான். பாருங்க என்ன செய்யறாங்களா, பிசாசு ஏழைகளை என்ன செய்யறான், வலைக்கு இழுத்து பிடித்துக் கொள்கிறான். அப்ப 7 பிள்ளைகளை தான் என்ன செய்யறான், பிசாசு சீக்கிரமா வலைக்கு கொண்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்துல வந்து இல்லாமைகள் இருக்கு பாருங்க, குறைவுகள் இருக்கு பாருங்க. அப்ப பிசாசு கரெக்டா வலைய வீசும். அவன்கிட்ட அதையும் சொல்ல வேண்டியது இல்லாதவங்கிட்ட போய் நீங்க ஒரு 25,000 கொடுங்க, உங்களுக்கு அது 1 லட்சமா மாத்தி கொடுக்குறேன்னு சொல்லுங்க. உடனே அவங்க கடன் வாங்கி இங்க கடன் வாங்கி கஷ்டப்பட்டு அதை பண்ணி இதை பண்ணி அந்த 25,000 கொண்டு போய் கொடுத்தோன்னு செய்வான். அவன் அந்த வலையில போய் விழுந்துரும். அல்லேலூயா. எப்படியாவது 1 லட்சம் கிடைக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விழுந்துரும். அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்மளால என்ன செய்ய முடியல, வெளியில வரவே முடியாது. ஆனா ஏழைகளா இருக்கிற நம்மளுக்குதான் நிறைய வலைகள் என்ன செய்யும், விதிக்கப்படும். இந்த காரியத்தை செய்ய, உனக்கு அது நடக்கும், எந்த காரியத்தை செய்ய, இது நடக்கும், உனக்கு இந்த நீ ஒரு 10,000 செலவு பண்ண, உனக்கு 1 லட்சம் காட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு செயல்படும் போது நம்மள அறியாம என்ன செஞ்சிடும், வலைத்தளங்கள்ல போய் விழுந்துடும். அது இல்லாம நம்ம போன் மூலமா நிறைய கடன் கொடுக்குறேன், அந்த கடன் கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய வலைகள் என்ன செஞ்சிருவாங்க, விழுந்துருவாங்க. ஆனா சங்கீதம் 25:15 சொல்லப்படுறது பாருங்க. சங்கீதம் 25:15
அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறார். கஷ்டங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது என் கண்கள் யார் நோக்கி இருக்கணும்? கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. செல்போன்ல யாராவது பேச மாட்டாங்களா? யாராவது எனக்கு ஒரு பஜாஜ் ஃபைனான்ஸ்ல இருந்து காசு கொடுக்க மாட்டாங்களா? யாராவது எனக்கு லோன் தரேன்னு சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி உலக பிரகாரமான வலைத்தளங்களை நம்ம நோக்கி இருக்க கூடாது. நம்முடைய தேவைகளுக்கு கர்த்தரையே நோக்கி இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். அல்லேலூயா. இந்த பொல்லாத பிசாசு இருக்கிற வலையில விழுந்து போகாதபடி கர்த்தர் என்ன செய்வார்? நீங்களாக்கி விடுவார். அந்த வலைத்தளங்களில் நம்ம விடுதலை ஆகணும்னா கண்கள் யார் நோக்கி இருக்கணும்? கர்த்தரை மட்டுமே நோக்கி இருக்கணும். அடுத்த பாருங்க, நீதிமொழிகள்ல 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நீங்க எடுத்து வாசிக்கலாம். 7:23. கண்ணியை அறியாமல் அம்பு அவன் ஈரலை பிளந்தது. அல்லேலூயா. பிசாசு விரிக்கிற வலையை பாருங்க. அந்த அதிகாரத்தை வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஒரு ஸ்திரீ என்ன செய்யறா? ஒரு பையனை அப்படி கவர்னதை காட்டுறாங்க. அல்லேலூயா. காதல் என்கிற வலை, அந்த வேசித்தனம் என்கிற வலை, விபச்சாரம் என்கிற வலை. அப்ப ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அது விழ தீவிரிக்கிறது போல அவனுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. ஈரம் போலவே பிளந்துச்சான். அவ்வளோ காது. நீங்க பாருங்க, அந்த காலத்துலயும் சரி இந்த காலத்துலயும் நினைக்கிறேன், லவ் பண்றவங்க என்ன செய்வாங்க? ஹார்ட் வரைச்சு அதுக்குள்ளார அம்பு விடுவாங்க. பாத்துருக்கீங்களா? அம்பு அப்படி உள்ள போய் அப்படி கிழிச்சிட்டு போய் ரத்தம் சொட்ட சொட்ட அப்படி காதல் பண்றாங்க. அந்த ஹார்ட் அந்த பெண் ஹார்ட்டா இருக்கலாம், அந்த அம்பு ஆணோடதா இருக்கலாம். ஆல்ரெடி ஹார்ட் ஆணா இருக்கணும், பெண் அந்த அம்பா இருக்கும். ஏதோ ஒண்ணு அந்த ஹார்ட் கிழிச்சு ரத்தம் ஊத்துற அளவுக்கு அன்பு அவ்வளோ நிரம்பி வழியுது. இன்டர்நெட் கொடுக்கிற அன்பு. அல்லேலூயா. உலக பிரகாரமா பிசாசு இருக்கிற காதல். அல்லேலூயா. பிசாசு இருக்கிற வலையில நாம் விழுந்துட்டோம்னா ரத்தம் சொட்ட 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 கடைசி வரை நிக்க வேண்டியதா. ரத்தத்தை மட்டும் தான் சொட்ட முடியவே முடியாது, அன்பை சொட்டவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் அம்பு அவன் ஈரலை பிளந்தது. இந்த உலக பிரகாரமான இன்டர்நெட்டோ, உலக பிரகாரமான காதலோ, உலக பிரகாரமான ஆசையோ இருந்தே என்ன செய்யக்கூடாது? பிளக்கவே கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை அப்படி ஏதாவது உங்க வாழ்க்கையில இந்த வாலிப பிள்ளைகள்கிட்ட இல்ல பெண்கள் மத்தியில, ஆண்கள் மத்தியில வேற ஏதாவது தவறான உறவுகளோ, இல்ல வாலிப பிள்ளைகள் மத்தியில ஏதாவது இந்த மாதிரியான காதல், இந்த மாதிரியான காரியங்களோ எது இருந்தாலும் அது ஈரலை பிளந்திருந்தா கூட இயேசுவின் நாமத்தினால தூக்கி போடுங்க. அந்த வலைக்குள்ள நீங்க விழுந்துடாதீங்க. உங்களை நல்லா அறிஞ்ச தாய் தகப்பன் உங்களோட கூட இருக்கிறாங்க. உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்ட கணவர்கள் கூட இருக்கிறாங்க. உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்ட மனைவி உங்க கூட இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவர்களுக்கு தெரியாதது எதுவுமே உங்களுக்கு வாழ்க்கையில இல்லை. உங்களை குறித்து நல்லா அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. தாய் தகப்பன் உங்களுக்கு குறிச்சு உங்களுக்கு என்ன தேவை என்பதை நல்லா, அவங்களை விட பாதுகாப்பு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன், நான் உனக்கு அன்பை கொடுக்குறேன், நான் உன்னை அரவணைக்கிறேன், நான் உன் கூட வரேன், நான் உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டா இருப்பேன், ஏதாவது பிரச்சனை நான் நிற்பேன் உனக்கு. அல்லேலூயா. தாய் தகப்பனை காட்டிலும், கணவனை காட்டிலும், மனைவியை காட்டிலும் நம்ம மேல பரிதாபப்படுற, நம்ம மேல உண்மையாய் பாசம் வச்சிருக்கிறவங்க உலகத்துல யாருமே கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த தாயும் தகப்பனும் கணவனும் மனைவியும் தேவையில்லாத உறவுகள், கள்ள உறவுகள், அசுத்தங்கள், அருவருப்புகள், தேவன் விரும்பாத காரியங்கள் எதுவுமே சபைங்கிற வலைதளத்துல இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க என்னதான் அபிஷேகம் என்று ஆவில நிறைஞ்சி நல்ல திருவந்தமா எடுத்து ஆவிக்குரிய பிள்ளைகளா இருந்தாலும் அந்த வலை நிறைந்த உடனே எல்லாத்தையும் என்ன செய்வார்? பொல்லாதவர்கள் எல்லாம் என்ன செய்வார்? எடுத்து தூக்கி எரிஞ்சிருவார், அக்கினியில போட்டுப்பார். ஜாக்கிரதையா இருக்கணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அக்கினிக்கு போகும்போது விசாரிச்சுட்ட போகும்போது அவன் சொல்லுவான், என்ன பண்ண நீ ஆராதனை உட்காந்துட்டு ஏசுக்கு நம்பத்துல ஓடிட்ட விரட்டில இப்ப என்னட்டையும் மாட்டிட்ட பாருன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க கொடுக்க ஆக்கினை காட்டு நமக்கு 10 மடங்கு அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சபை என்கிற வலை அலசப்பட்டுட்டே இருக்கணும். சபை என்கிற வலையில ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்கிற பிள்ளைகளா இருக்கணும். வாலிப பிள்ளைகள் அந்த அம்பு ஈரலை பிடிக்கிற அளவுக்கு நீங்க விற்றவே கூடாது. அல்லேலூயா. இயேசுவின் அன்பு மாத்திரம்தான் இருதயத்தை பிளக்கணும். தாய் தகப்பன் அன்பு மாத்திரம்தான் உங்களுக்கு இருதயத்தை பிளக்கணும். கண்டிக்கிறாங்கன்னா நல்லதுக்கு தான் கண்டிக்கிறாங்க, சொல்றாங்க நல்லதுக்கு தான் சொல்றாங்க, நீங்க நல்லா இருக்கணும் தான் அவங்க சொல்றாங்க. அல்லேலூயா. ஈரலை பிளந்தவன்
அதே பாருங்க யோவான் 15:13 பாருங்க ஆண்டவர் சொல்றாரு தேவன் பைக்கு வலையில என்ன சொல்லப்படுது பாருங்க. யோவான் 15:13 யோவான் 3:16. ஈரலை பிளக்குது அன்பு. இங்க ஆண்டவருடைய அன்பு ஜீவனை கொடுக்குது. உயிரை கொடுக்குறது. படம்லாம் வரைச்ச காட்டுல அவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய கிரியைகள் அதை வெளிப்படுத்துறாரு. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் வேற எந்த அன்பு நம்மகிட்ட இல்லை. ஆண்டவருடைய அன்பு இருதயத்தை இழுக்கும். அவர் ஜீவனை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க? குத்தி பாக்குறாங்க. விழாங்க என்ன வருது? ரத்தமும் தண்ணீரும் வருது. ஹார்ட்ட குத்தி கிழிச்சாங்க. அவங்க விழாமல குத்துறாங்க. பாருங்க, தேவன் நமக்காக தன்னுடைய ஹார்ட்டையே கொடுத்துட்டார். ஹார்ட்ல அம்பு பாய விடல. அவர் ஹார்ட்டையே கொடுத்துட்டார். அந்த ஹார்ட்டே நமக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. அந்த ஜீவனை நமக்காக கொடுத்துட்டார். ஒரே பேரான 3:16 ஒரே பேரான விசுவாசிக்கிறது எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்ததை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இதை விட பேர் அன்பு வேற அன்பு என்ன இருக்குது? அல்லேலூயா. தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்தில் தந்ததை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அந்த அன்பின் வரையில தான் நம்ம சிக்கனங்களுடைய வேற எந்த அன்பிலையும் நம்ம போகவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அன்பின் வலையில சிக்கம். அது எங்க சிக்க வைக்கணும்? சபையில தான் சிக்க வைக்கும். அந்த அன்பை குறிச்சு ஒவ்வொரு மாதமும் போதிக்க அந்த அன்புடையவர்கள் நீங்க பழக ஆண்டவரை பத்தியும் அவர் அன்பை குறித்து பேசிட்டே இருக்கும் பொழுது அந்த வலை நிறையும். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு நாளும் அலசப்படும். ஒவ்வொரு வாரம் அந்த அலை என்ன செய்யும்? வலை அலசப்படும். ஒவ்வொரு நாளும் அந்த வலையை என்ன செய்வாங்க? வலையை சுத்திகரிச்சுட்டே இருப்பாங்க. வலையை பின்னுவாங்க, அதை ரிப்பேர் பண்ணுவாங்க. இதெல்லாம் சகல நடக்கும். அல்லேலூயா. சபைங்கிற வலையில ஒவ்வொரு நாளும் நமக்கு ரிப்பேர் நடக்கும். ஒவ்வொரு நாளும் அலசுவாங்க. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்துவாங்க. இன்னைக்கு எல்லாவற்றையும் என்ன செய்வோம்? படித்து போக அவருடைய பரலோக ராஜ்யத்தின் வலைக்குள்ளார நாம் அழகாய் உட்கார கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பேரன்பு இருதயத்தை அப்படியே நிறைக்கணும். அந்த அன்பு பாயிர ஹார்ட் ஒருவேளை யாருக்கையாவது வாழ்க்கை பிள்ளைங்கள்ட்டையோ, சின்ன பிள்ளைங்களும் அந்த ஹார்ட்லாம் விட ஆரம்பிச்சுட்டாங்க. சின்ன பிள்ளைங்கள்ட்டையோ வாழ்க்கை பிள்ளைங்கள்ட்ட அந்த அன்பு பாய்கிற ஹார்ட் இருந்துச்சுன்னா இப்பொழுதே தூக்கி எரிங்க இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் அன்பு என்கிற அந்த இருதயம், அந்த இருதயங்களை அப்படியே ஆளுகை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, வலைதளங்கள்ல முதலாவது வாட்ஸ்அப் நம்ம பார்க்கலாம். வாட்ஸ்அப் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? சர்ச்சில் இருக்காங்க. வாட்ஸ்அப் இல்லாத எல்லாரும் இருக்கீங்களா? எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப் இருக்கு. அல்லேலூயா. வாட்ஸ்அப்னா இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லிட்டு கூகுள்ல போட்டு பார்த்தேன். புலன் விசாரிக்கிறது போட்டு. அல்லேலூயா. புலன் விசாரிக்கணும். அப்ப வாட்ஸ்அப் எதுக்கு யூஸ் பண்றோம்னா விசாரிக்கணும். நம்மளால போன் பேச முடியாது, சில இடத்துல வாய்ஸ் மெசேஜ் கொடுக்க முடியாது. டக்கு ட்ரை பண்ணுவோம் வாட்ஸ்அப்ல. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? என்ன செய்றீங்க? குட் மார்னிங். ஏதாவது வாட்ஸ்அப்ல டைப் பண்றோமா இல்லையா? புலன் விசாரணை தான் வாட்ஸ்அப். என்ன சொல்றது? என்ன நடக்குது, என்ன உங்க வீட்டுல என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, இது விசாரிக்கிறது தான் வாட்ஸ்அப். இது உலக பிரதானமான யார் கொண்டாந்தது இந்த மாதிரியான காரியங்களே? அந்த பிசாசு ராஜ்யம் தான் அந்த வாட்ஸ்அப் என்ன செய்யும்? முதல்ல உருவாக்கி கொண்டாந்துச்சு. அல்லேலூயா. ஆனா தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்யுது? அந்த வாட்ஸ்அப்பை அந்த மாதிரி ஞானத்தை கொடுத்ததெல்லாம் கத்தர் தான். வாட்ஸ்அப், ட்விட்டர் இதெல்லாம் கொடுத்ததெல்லாம் கத்தர் தான். ஆனா அதை யார் பயன்படுத்துறா? பிசாசு ராஜ்யம் அதிகமாய் பயன்படுத்து. ஆனா தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்யுது? அந்த புலன் விசாரிப்பை அது தனக்கேற்று பயன்படுத்தும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் வச்சிருக்கிறோம். உலகத்தால் வாட்ஸ்அப் வச்சிருக்கிறாங்க. எல்லார் கையிலும் செல்போன் இருக்கு. ஆனா அந்த செல்போன்ல இருக்கிற வாட்ஸ்அப்ல என்ன இருக்கு? மத்தவங்களை திட்டினது இருக்குதா? மத்தவங்களை பேசுறது இருக்குதா? யாருக்காவது கடிந்து பேசிருக்கீங்களா? யாருக்காவது புத்தி சொல்லிருக்கீங்களா? யாரையாவது விசாரிச்சிருக்கீங்களா? நீங்க விசாரித்து பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை அந்த வாட்ஸ்அப்ல நீங்க பேசுனீங்கன்னா அது தேவனுடைய ராஜ்யம் அந்த வலைத்தளங்கள்ல செயல்படுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆனா இந்த வாட்ஸ்அப் வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுறது, என்ன வார்த்தை பேசுறது, என்ன மாதிரியெல்லாம் பேசி தேவையில்லாம மனசை புண்படுத்துதுன்னு வந்தா அது பிசாசு ராஜ்யத்தில். ஆனா எந்த வலைக்குள்ள இருக்கிறீங்க? பரலோக ராஜ்யம்ங்கிற வலைக்குள்ள, சபைங்கிற வலைக்குள்ளதான் இருக்கிறோம் நம்ம. ஆனா அதுல இருக்கிற புலன் விசாரணையில ஒருத்தவங்களை என்ன நடக்குதுன்னு விசாரிக்கிறதுல
என்ன நம்ம செஞ்சிருக்கிறோம்ன்றத வீட்டுல போய் வாட்ஸ்அப்ல செக் பண்ணி பாருங்க. இப்பெல்லாம் வந்து டிஸ்பேர் மெசேஜ் டக்கு மெசேஜ் எல்லாம் டெலிட் ஆகிடுது. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, அதுல என்ன இருக்குது, யாரை திட்டிருக்கோம், யாரை புண்படுத்திருக்கோம், யாரை வேதனைப்படுத்தி, இதெல்லாம் பிசாசின் ராஜ்யத்துக்குரியது. வாட்ஸ்அப்பை ஞானத்தை கொடுத்தவர் கர்த்தர், அதை யூஸ் பண்ணது யாரு? பிசாசு அதிகமா யூஸ் பண்றான். அந்த ஆண்டுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாட்ஸ்அப்ல விசாரிக்க வேண்டும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த வாட்ஸ்அப்ல நிறைய நம்ம கூகுள் மீட் நடத்துறோம், பிரேயர் நடத்துறோம், எல்லாமே இந்த வாட்ஸ்அப் வழியாக தான் செய்யணும். நல்ல காரியங்களுக்கு மாத்திரம் தான் அந்த நெட்டை என்ன செய்யணும், யூஸ் பண்ணும்போது பரலோக ராஜ்யத்துல உடைய பெயரை கத்து நல்ல பிரித்து எடுத்து நல்ல பழங்களாய் வைப்பார், நல்ல மீன்களாய் வைப்பார். பாருங்க, பேது 1 சொல்லப்பட்டது, நான் உங்களை விசாரிக்கிறபடியினாலே கவலைகள் எல்லாம் என்ன செய்யுங்க, என்னே வைத்து விடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்றாரு, நான் உங்களை விசாரிக்கிறேன். உங்களை விசாரிப்பதற்காகவே இந்த ஞானத்தை மனுஷனுக்கு கொடுத்து அந்த வாட்ஸ்அப் என்ன செஞ்ச உருவாக்கி இருக்கிறேன். ஆனா நீங்க விசாரிக்காம என்ன செய்றீங்க, வாட்ஸ்அப் எடுத்தா கண்ணாமனா திட்ட ஆரம்பிச்சுறீங்க, இருக்கிற கோபத்தெல்லாம் வாட்ஸ்அப்ல காட்டுறீங்க. ஏதாவது தெரியலன்னு சொல்லி சொன்னாங்க, இது கூட உனக்கு தெரியலையா சொல்லி அதுக்கு ஒரு விரோதமான காரியங்களை பேசுறீங்க. இந்த மாதிரியான காரியம் கொடுத்துல இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே அதை எடுத்து போட்டுட்டு தேவன் அவர் சொல்றாரு, இந்த இடத்துல அவர் என்னை விசாரிக்கிறார் அப்படின்னாலே இந்த கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் சொன்னாரு. நீங்க அந்த வார்த்தையை மத்தவங்க சொல்லுங்க, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை விசாரிக்க ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களை விசாரிக்க ஒருத்தர் இருக்கிறாரு சொல்லி நீங்க செஞ்சு பாருங்க. அந்த வலைத்தளங்களை நீங்க கிறிஸ்துவின் வலைத்தளங்களாக மாற்ற முடியும். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, பேஸ்புக். பேஸ்புக்னா என்னன்னு பார்க்க தமிழ்ல முக புத்தகம் போட்டுச்சு. அல்லேலூயா. முக புத்தகம், பேசு புத்தகம். பேசுனா முகம், புக்குனா புத்தகம். ஏன்னா எனக்கு இதெல்லாம் பேசுகிறது என்ன அர்த்தம் தெரியல பாருங்க. ஒன்று பேசுனா நமக்கு தெரியுது, வாட்ஸ்அப்ல என்னன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. அப்ப பாருங்க, நம்மளும் ஒரு அப்டேட் பண்றதும் நினைச்சோம், பார்த்தா நிறைய விசாரிக்கிறது போட்டுச்சு. பேஸ்புக்னா முக புத்தகம். இன்னைக்கு நம்முடைய பேஸ்புக்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்போ நம்ம வந்து பேஸ்புக்ல வந்து ஒரு காரியத்தை அப்டேட் பண்ணும்போது நம்மளுடைய போட்டோ கேட்குதா இல்லையா? போட்டோவை கேட்கும். வாட்ஸ்அப்ல கூட போட்டோ எல்லாம் கேட்கணும், நம்மளா வைக்கிறது தான் ப்ரொஃபைல். ஆனா பேஸ்புக்ல போட்டோ கேட்கும், போட்டோ கேட்கும், அதுக்கு லாக் போட்டுக்கலாம். இன்னொருத்தவங்களை செக் பண்ணி பார்க்கும்போது, யாராவது பேஸ்புக்ல இருக்காங்களான்னு பார்க்கும்போது உடனே அந்த போட்டோட வரும். அதுவே நம்ம லாக் போட்டுருப்பாங்கன்னா போட்டோ இல்லாம என்ன செய்யாது, அந்த பேஸ்புக்ல எல்லா விதமான விவரங்களும் அதுல இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு வந்து உங்க வாழ்க்கையில, உங்க வாழ்வு பிள்ளைகள் மத்தியில, உங்க வாழ்வு பிள்ளைகளுடைய காரியங்கள்ல எல்லா விவரங்களையும் என்ன செய்வாங்க, பேஸ்புக்ல பதிவிட்டு, எந்த காலத்துல படிச்சாங்க, என்ன ஊர்ல இருக்கிறாங்க, எந்த இடத்துல இருக்காங்க, சீக்கிரமா பேஸ்புக்ல எல்லாத்தையும் என்ன செய்யலாம், பேஸ்புக் மூலமாய் கண்டுபிடிச்சிடலாம். எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, எங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுல காணப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ், நான் சின்ன வயசுல 5ஆவது 6ஆவது படிச்சவங்க கூட பேஸ்புக் மூலமா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டுபிடிச்சிட்டோம் சிஸ்டர். அது எனக்கு கூட ஒருத்தவங்க, நான் திருவாரூர்ல படிக்கும் போது அங்க இருந்த பொண்ணு வந்து பேஸ்புக் மூலமா ஒரு தடவை பேசிடுச்சு. இதெல்லாம் வந்து பேஸ்புக் மூலமா, ஏன்னா முகத்தின் மூலமா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அல்லேலூயா. வந்து அந்த முக புத்தகம் மூலமாய் மற்றவர்களை நம்ம அறிந்து கொள்ளலாம். நம்முடைய காரியங்களை கூட, அடுத்தவருடைய காரியங்களை கூட அந்த பேஸ்புக் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஆனா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, வெளிப்படுத்தல சொல்றாரு, புஸ்தகங்கள் திறக்கப்படுமா, அந்த புஸ்தகங்கள் எல்லாம் திறக்கப்படும். ஜீவ புஸ்தகம் என்று புஸ்தகம் திறக்கப்படும். அந்த புஸ்தகத்துல நம்ம பேர் இருக்குதான். அந்த புஸ்தகத்தை திறக்கும் பொழுது கர்த்தர் செய்றாரு, முக புஸ்தகம். அதுதான் நம்முடைய முக புஸ்தகம். அல்லேலூயா. ஜீவ புஸ்தகம் தான் முக புஸ்தகம். நம்ம சபை என்கிற வலைக்குள்ளார ஜீவ புஸ்தகத்துல நம்மளோட பேர் எழுதப்பட்டிருக்குதா? ஜீவ புஸ்தகம் நம்ம இருக்கிறோமா? அவர் புக்கை திறக்கும் போது நம்ம பேர் அதுல இருக்குதா? அல்லேலூயா. அந்த முக புஸ்தகம் உலக பிரகாரமான முக புஸ்தகத்துல உலக பிரகாரமான காரியங்களையும் உலக பிரகாரமான கிரியைகளையும் அதுல போடுவாங்க. அந்த பேஸ்புக்ல ரொம்ப அற்புதமான காரியமும் வரும்னு சொல்றாங்க. நல்லவழிக்கு அதெல்லாம் என்ன செய்யறேன், நான் ஓபன் பண்றதுல எப்படி ஓபன் பண்றதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா பக்தி விருத்திக்கு ஏற்பான காரியங்கள் என்ன செய்யறதுல வரும். நாம செலக்ட் பண்ணது யார் கையில இருக்குது? நம்ம கையில தான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த பேஸ்புக்ல மத்தவங்களுடைய காரியங்களே, மத்தவங்களுடைய புக்ஸ்ல நம்ம புக்ஸ்னால எல்லாவற்றையும் அறிஞ்சுக்கலாம். ஆனா ஜீவ புஸ்தகத்துல நம்மளுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கையில பேஸ்புக் இருக்குதோ இல்லையோ,
நம்ம ஜீவ புஸ்தகம் நம்ம பேர் இடம்பெற்றிருக்குதான் சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். திடீர்னு ஒரு நாள் வரும் ஜீவ புஸ்தகத்துல பேர் என்ன செஞ்சிடும், கிறுக்கப்பட்டு போக. அதனாலதான் சொல்ற நல்லவைகள் எடுத்து என்ன செய்யறாரு, தனியா வைக்கிறாரு, வீணானதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருக்காரு. கிறுக்கப்பட்டு போனாலும் போயிடும், சொல்ல முடியாது. அதனால பேஸ்புக்ல பாக்குறதை காட்டிலும் நம்ம வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத புஸ்தகத்தை முகமுகமாய் 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 நீங்க பார்க்க 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 ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படும், தேவ நாமம் மகிமைப்படும். சகரியா 5ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து கூட நீங்க வாசிக்கலாம். சகரியா 5ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசிங்க. பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டு நீ காண்கிறது என்னவென்று கேட்டால், பறக்கிற புஸ்தகத்தை பார்க்கலாம். பாருங்க, இங்க சகரியா சொல்றாரு, பறக்கிற புஸ்தகத்தை நான் பார்க்கிறேன். அந்த பறக்கிற புஸ்தகம் ஒருவேளை பேஸ்புக்கா இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சேன். அல்லேலூயா. ஏன்னா அப்படிதான் பறந்து நியூஸ் சொன்னா டக்குன்னு பறந்து போகுது, போதா இல்லையா? அப்ப அது பறக்கிற புஸ்தகம் தானே இருக்கு. நம்ம புக புஸ்தகம்னா பேஸ்புக்கு, ஒரு பறக்கிற புஸ்தகமா இருக்கலாம். அந்த புஸ்தகத்துல என்ன இருக்குன்னா பாருங்க, 2 புறத்திலையும் பேசுறாங்களாம், அழிக்கப்படுற காரியங்கள், அவங்க நொறுக்கப்படுற காரியங்கள், அவங்க அழிக்கிற காரியங்கள், இதெல்லாம் போட்டுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4ஆம் வசனம் படிச்சிட்டீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. திருடன் வீட்டுல, பொய்யான இருக்கிறவங்க வீட்டுல எல்லாம் அந்த பேஸ்புக் அதிகமா பேசி, ஹல்லேலூயா, அந்த பறக்கிற புஸ்தகம். அப்ப புஸ்தகத்தை இந்த பேஸ்புக் உருவாக்கினவர் யாரு? கர்த்தர் தான். அதை பிசாசு பயன்படுத்தலாம், கர்த்தரின் பிள்ளைகள் பயன்படுத்தணும். கர்த்தரின் பிள்ளைகள் பயன்படுத்தும் போது ஜீவ புஸ்தகத்தை குறித்தும், கர்த்தருடைய பேர் எழுதப்பட்டிருக்க காரியத்தை குறிச்சும், சீயோனிலே எழுதப்பட்டிருக்கிறவர்களை குறித்தும், இதை குறித்து நம்ம பேசும்பொழுது நிச்சயமா இது ஆசீர்வாதமா மாறும். இல்லைன்னா அந்த பறக்கிற புஸ்தகம் ஒவ்வொரு வீடுகளிலும் பாவத்தை குறித்தும், அருவருப்பை குறித்தும், பொய்களை குறித்தும், பொய் ஆணையதை குறித்து சில பேர் சொல்ல, என்ன பார்த்துட்டு இருக்க, ஒண்ணும் பார்க்கலையே, என்ன பேசுகிறேன், இல்லை இல்லையே, நான் பொய் ஆணையிருக்கீங்க, என்ன செய்யற போன்ல ஒண்ணும் செய்யலையே, நான் ஒரு இதுதான் பண்ணிட்டு இருக்கேன், சினிமா தானே பார்த்துட்டு இருக்கேன் பேஸ்புக்ல, இல்ல இல்ல. ஹல்லேலூயா. பொய்யான இவர்களுக்கெல்லாம் அது பறந்து காக்கிற பட்சை போல இறங்கி வரும். ஹல்லேலூயா. பறந்து காக்கிற பட்சை போல இல்ல, அது அழிக்கிற பட்சை போல இறங்கி வரும். ஹல்லேலூயா. அது ஒண்ணும் இல்லாமல் நிர்மூலமாகி போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, பறக்கிற ஒரு புஸ்தகம், அதுதான் ஒருவேளை பேஸ்புக்காக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அது பைபிள் எல்லாம் போனல, நானா எனக்கு வெளிப்படுத்த காரியங்கள் நான் சொல்றேன். அந்த பறக்கிற புஸ்தகம் தேவன் விரும்பாத அருவருப்பான காரியங்கள் யார் யாருக்கு இருக்குதோ அந்த இடத்துல அந்த கிரியைகளை செயல்படுத்தும். இன்னைக்கு தேவன் விரும்புகிற ஜீவ புஸ்தகத்தை நம்ம கையில வைக்கும் போது வார்த்தைகள் பறந்து அதேனுடைய முகத்தை பிரகாசம் பண்ணும்படியாக நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் படிக்கிறோம் இல்லையா? முகத்தின் ஒளி இருதயங்களிலே பிரகாசிப்பது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய முகம் மாத்திரம் தான் நமக்கு இருதயங்கள் என்ன செய்யணும், பிரகாசிக்கணும். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துல 1லிருந்து கொண்டு நீங்க வாசிங்க. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசிக்கலாம். உள்ளும் புறமும் எழுதப்பட்டு முத்திரிக்கப்பட்டிருந்த வலது கரத்தில் கண்டேன். ஹல்லேலூயா. உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முந்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தை வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். அது பாருங்க, அந்த புஸ்தகத்துல, ஜீவ புஸ்தகத்துல தேவன் விரும்புகிற, தேவன் நிறைய புஸ்தகங்கள் திறக்கப்படுமா, அது உள்ளும் புறமும் எழுதப்பட்ட புஸ்தகங்கள் அவர் கையில் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்காசனத்துல ஒரு புஸ்தகம் இருக்குது, கர்த்தருடைய கரத்துல வலது கரத்துல ஒரு புஸ்தகம் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த புஸ்தகத்துல நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கணும். அந்த புஸ்தகம் நம்ம இருதயத்துல பறந்து வரணும். அந்த புஸ்தகத்தை குறித்துதான் நோக்கம், சிந்தை என்ன நமக்கு இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, என்னென்ன புஸ்தகம் சொல்லியிருக்கிறேன், ஜனன புஸ்தகம், ஜீவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம், இதெல்லாம் பைபிள்ல இருக்குது. இன்னும் அது இல்லாத நிறைய புஸ்தகங்கள்
புஸ்தகங்கள் திறக்கப்படும். அந்த 3 வெளிப்பாடு தான் நமக்கு இங்க கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் நிறைய புஸ்தகங்கள் சொல்லப்பட்டிருக்குது. பெயர் எழுதப்பட்ட புஸ்தகம், பெயரிடாதவர்கள் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே அந்த புஸ்தகத்தை கொடுத்தான ஞானமும் அறிவும் வேகமும் அந்த இருதயத்தில் இருக்கணும். அல்லேலூயா. பரலோகம் ஒவ்வொரு நாள் நம்ம மேல நோக்கமா இருந்து ஒன்னா நம்ம எப்படி பிரசங்க குறிப்பெடுக்கிறோமோ ஒன்னா அவர் குறிப்பெடுத்துக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் குறிப்பெடுத்துக் கொண்டே இருக்கிறார். அந்த சபை என்பது ஒரு வலை, அது அலசப்படணும், அது சுத்திகரிக்கப்படணும். அது என்ன செய்யணும்? அந்த வலையை பழுது பார்க்க வேண்டும், பழுது பார்க்க வேண்டும். அந்த பழுது பார்க்கும் போதுதான் பரலோக ராஜ்யத்துல தேவன் விரும்புகிற நல்ல ஒரு நெட்டான இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேஸ்புக் பாக்குறோம், அடுத்து பாருங்க யூடியூப் பாக்குறோம். யூடியூப்னா என்னன்னு பார்த்தா வலை ஒளி அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஹல்லேலூயா, வலை ஒளி அப்படின்னு. அப்ப வலை ஒளி அப்படின்னா வலைசலத்துல ஒரு பிரைட்னஸ், ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்றதா கூட இருக்கலாம் அந்த யூடியூப். எனக்கு சரியான அர்த்தம் தெரியல. அப்ப இந்த யூடியூப் மூலமா தான் நம்ம நிறைய சர்ச்ல என்ன செய்யறோம், லைவ் போடுறோம், நிறைய மெசேஜ் எல்லாம் ஷேர் பண்றோம், நிறைய மெசேஜ் எல்லாம் அதுல என்ன செய்யறோம், அதிகமா பார்க்கணும். அதே யூடியூப் மூலமா தவறான மெசேஜ் வரும், தவறான காரியங்கள் வரும். திடீர்னு ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, போட்டோ போட்டிருப்பாங்க, இறந்துட்டாங்க, உள்ள போய் பார்த்தா சும்மா பேர் விஷயம் போட்டிருக்கோம். இப்ப நிறைய விஷயங்கள்லாம் அந்த யூடியூப்ல இருந்து நல்லது வருது, நமக்கு கெட்டதுல இருந்து சமையல் குறிப்புல இருந்து எல்லாத்தையும் யூடியூப்ல போட்டுறாங்க. குடிக்கிறதுல இருந்து, சமைக்கிறதுல இருந்து, சாப்பிடுறதுல இருந்து, பாத்ரூம் போன கதை முதல்கொண்டு எல்லாம் யூடியூப்ல என்ன செய்யறது உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்குது. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் நமக்கு வந்து சமையல் சாப்பாடு எதுவா இருந்தாலும் மனுஷன் உடனே யூடியூப்ல என்ன சமைக்க, யூடியூப்ல பார்த்து என்ன பங்கு வைக்கலாம் அன்னைக்கு பார்க்கலாம். அந்த அறியாம இதெல்லாம் எங்கேயும் வச்சு கொரோனா டைம்ல தான் நமக்கு என்ன செஞ்சு எல்லாமே வலை ஒளி, அந்த வலையின் மூலமாய் ஒரு வெளிச்சத்தை, ஒளியையும் சத்தத்தை கொடுக்குது. அல்லேலூயா. வலை வழியா என்ன செய்து சத்தத்தை கொடுக்குது. சத்தத்தை கொடுத்து அது நல்ல வார்த்தைகளை கேட்கலாம், கெட்ட காரியங்கள் என்ன செய்யக்கூடாது, அதை எடுத்து போட்டுருக்கோம். அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் மத்தேயுல 18 வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 18. உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாகவே என்றாங்க. அப்ப யூடியூப் என்கிற வலை ஒளியிலிருந்து ஒரு சத்தம் கேக்குது, என்ன பாருங்க, என்ன கேளுங்க, இதை செய்யுங்க, நான் சொல்றதெல்லாம் செய்யுங்க, இப்படி எல்லாம் பண்ணுங்க, அப்படி எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த யூடியூப் என்கிற அந்த வலை ஒளியிலிருந்து தேவையில்லாத காரியங்களை கேட்டு 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 வீணா போயிடும். பிள்ளைகிட்ட சொல்லுங்க, யூடியூப் பார்த்து செய்யாத, இந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லாம இருக்கிற முடியை கெடுத்துக்கிறது, இருக்கிற மூச்சை கெடுத்துக்கிறது, இருக்கிற ட்ரெஸ்ஸிங் சென்ஸை கெடுத்துக்கிறது, எல்லாத்தையும் இந்த யூடியூப் தான் கெடுக்குது. அல்லேலூயா. அது ஒரு மொழியில, ஒரு மொழி பேச்சுல, ஒரு சவுண்ட்ல வந்து நமக்கு அப்படியே ஈர்க்கும். அவன் பேசுறத பார்த்தோடனே அப்படியே ஈர்க்கிற மாதிரி, அவன் பின்னாடி போற மாதிரி ஆயிடும், அவன் சொல்றதெல்லாம் கேட்கிற மாதிரி ஆகிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்த் சொல்றாரு இந்த இடத்துல, பேதுருவையும் யார பார்த்து சொல்றாரு, சீமோன் அந்திரேயான்னு பார்த்து சொல்றாரு, என்னுடைய அவருடைய வார்த்தை, அவருடைய ஒளியின் சத்தத்தை அவருடைய காதுகள் கேட்கும்படியாக பேசும். அல்லேலூயா. நீங்க யூடியூப் மூலமா உலகத்தான் பேசுறதை கேட்டு 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 அந்த வலை ஒளியில சிக்குண்டு தவித்து வீணா போய் கிடக்குறோம். பிள்ளைங்கள்ட்ட நம்ம நேரடியா சொன்னோம்னா கேட்க மாட்டேங்குது. யூடியூப்ல எவனா சொன்னா அதை உடனே அப்படியே கேட்டுருவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், யூடியூப்ல சொல்றது கேட்குது, நான் சொல்றது கேட்க மாட்டேன். சில நேரத்துல சரி இதுங்க வந்து நம்ம சொல்றதா கேட்க மாட்டேங்குது, யூடியூப்ல சொல்லணும்னு சொன்னோம்னா யூடியூப்ல எல்லாம் சொல்லியிருக்கான் அப்படிதான் செய்யணும்னு சொன்ன, நீ தான் யூடியூப் பார்க்கணும்னு சொல்லி நீ எப்படி இதுக்கு யூடியூப்ல சொல்றாங்கன்னு சொல்ற. இப்ப மாறி மாறி பிசாசு எந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளை வசப்படுத்தி வலையில சிக்க வச்சிருக்கான். ஆனா இயேசு சொல்றாரு, இயேசுவின் வார்த்தை என்கிற ஒளியை, அந்த சத்தத்தை நீங்க கேட்கும் பொழுது எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு கர்த்தர் சொல்றாரு, மனுஷனை பிடிக்கிறவங்களா அல்லேலூயா. யூடியூப் மனுஷனை பிடிச்சுக்கிட்டு இருக்குது. அந்தாண்டே தான் போகக்கூடாம இருதயத்தை அப்படியே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது உலக பிரகாரமான யூடியூப். ஆண்டோடைய பிள்ளைகளும் யூடியூப்ல வார்த்தைகளை கொடுக்குறாங்க, அதுவும் நம்ம அந்தாண்டே நம்ம அவரோட பார்த்துதாக கர்த்தர் திரும்பி செய்யறாரு.
ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவராய் ஆக்குவேன் சொன்ன உடனே அவங்க வழிகள் எல்லாம் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்களாம், இயேசுவின் பின்னே அவங்க சென்றார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க கையில் இருக்கிற யூடியூப் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்ற வேண்டும். மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் உலக பிரகாரம் இருக்கிற அந்த வலையை தூக்கி எறிந்தார்கள். உலக பிரகாரமா இருக்கிற யூடியூப் என்கிற ஒளியை தூக்கி எறிந்து விட்டு கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு மனுஷரை பிடிக்கிறவர்களாய் நீங்கள் மாறுபடியாக தான் கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சபை என்கிற வலையை விடணும், உலகம் என்கிற வலையை செய்யணும், தூக்கி எரிஞ்சிடணும். அந்த உலக பிரகாரம் அந்த வலையில என்ன செஞ்சாங்க, அவங்க இன்னைக்கு சம்பாதிக்கணும், இன்னைக்கு குடும்பத்துக்கு போய் சேர்க்கணும், இன்னைக்கு இதை செய்யலாம் நினைச்சிருப்பாங்க. அந்த வலையை தூக்கி எரிந்து விட்டு தேவன் இருக்கிற வலையில விழுந்து கர்த்தர் பின்னே சென்று கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஆத்துமாக ஆதாயம் அடைவர்களாய் மாறினார்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில யூடியூப் சேனல் இருந்துச்சுன்னா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றதுக்கு உலக பிரகாரமா இருக்கிறவங்க எப்படி கவர்ந்து இருக்கிற மாதிரி நிறைய தலைப்புகளை போடலானோ அந்த தலைப்பை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்கா நம்ம கையில செய்து ஆகனாகிறது. உலக பிரகாரமா என்ன நடக்குதோ அதுக்கு வித்தியாசமான தலைப்புகளை அவங்க கொடுத்துருவோம். அல்லேலூயா. உடனே ஓப்பன் பண்ண என்ன செஞ்சிடறோம் பார்த்தோம். அதே போல ஆண்டோட பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் நமக்கு கிடைத்திருக்க அந்த வாய்ப்பை, நம்ம கையில் இருக்கிற யூடியூபை தேவனுடைய ஒளியும் சத்தத்தை கேட்டு மற்றவர்கள் அந்த கர்த்தருடைய வலைத்தளத்துல ஈர்க்கிற அளவுக்கு தலைப்புகளை மாற்றி நிறைய காரியங்களை செஞ்சு பாருங்க. நிச்சயமா கர்த்தர் செய்வார். நீங்க கூட யூடியூப்ல நம்ம சேனல்ல பார்ப்போம். இப்போ வந்துட்டு ஆத்மாவின் பிரயாணம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னு தெரியலையே ஆட்டோமேட்டிக்கா ஓபன் பண்ணி 250 வியூவர்ஸ் பார்த்துட்டாங்க. அப்படி பேரை மாத்தும் பொழுது, ஒரு தலைப்பை மாத்தும் போது, ஒரு ஈர்ப்பை கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யறது, சாதாரணமா ஆத்துமா அப்படின்னா பார்க்க மாட்டாங்க. இப்படி பார்க்கும்போது இப்படி ஒரு வித்தியாசமான தலைப்புகளை கொடுக்கும் போது அவர் என்ன செய்யறாங்க, நிச்சயமாக என்ன செஞ்சிடறாங்க, தேவை எடுத்துன்னு நிறைய பேர் பார்த்துருக்கோம். என்னவா இருக்கும் அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷனா தேவனுடைய ஒளியை நம்ம யூஸ் பண்ணும் போது நிச்சயமாய் அநேக பயனடைவார்கள். இன்னைக்கு உங்க கையில் இருக்கிற யூடியூபை உலக பிரகாரமான வலைக்கு இழுக்காதபடி தேவனுடைய வலைக்கு மற்றவர்களை இழுக்கும்படியாக கர்த்தர் ஆசிரிப்பாராக. கடைசியாக இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம் இல்லையா. இன்ஸ்டாகிராம்னா இன்ஸ்டன்டா கிடைக்கிற காரியம், இன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க, உடனே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்படின்னா ட்விட்டர் யூஸ் பண்றது இல்ல, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாங்க பிள்ளைங்க. தெரியல எனக்கு ட்விட்டரை பத்தி தெரியல. இன்ஸ்டாகிராம் வந்து உடனே கிடைக்கிற மாதிரி ஒரு வரி மெசேஜ், ரீல்ஸ், அதுல ஸ்டோரி எல்லாம் போடுவாங்க. என்ன போடுவாங்கன்னா ஒரு நிமிஷம் நம்ம வாலிப பிள்ளைங்க கூட இன்ஸ்டாகிராம் வச்சிருப்பாங்க. நிறையாவே அந்த இன்ஸ்டாகிராம் வந்து இந்த பிள்ளைங்க ஓப்பன் பண்ணிட்டு இருக்கு, அது நிறைய மெசேஜ் வந்துட்டே இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம சர்ச்சை பிள்ளைங்களா இருக்கேன் சினிமா பாட்டு பாடிக்கிட்டு எனக்கா டென்ஷன் ஆகும். நம்ம இதை போய் பாக்குறதுக்கு நான் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம பிள்ளைகள் அறியாமையில தெரியாமையில இந்த காரியங்களை செய்யறாங்க. நம்முடைய இன்ஸ்டாகிராம் என்ற ஒரு ஐப்பு மட்டும் இருக்கும் போது அதுக்கு கர்த்தருக்காக யூஸ் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. அதுல நீங்க ஒரு வரி சினிமா பாட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு அந்த ஒரு வரி ஆண்டோடைய பாட்டுக்கு போடலாமே, நீங்க ஆண்டோடைய வார்த்தையை பண்ணலாமே, ஆண்டோடைய பாடலை பாடி உங்க மூஞ்சை வேணும் பண்ணுவாங்க. நான் வேணாம்னு சொல்லல. அதுல ஆண்டோடைய வார்த்தை இருக்கும்போது ஈர்க்கப்படும். நான் பாருங்க போன திறந்த உடனே இன்ஸ்டாகிராம்ல நம்ம சர்ச்சை பிள்ளைங்க பேர் வந்தாலும் பிள்ளைங்க என்னமோ போட்டுக்காங்க பேருக்குன்னு அதுதான் நான் ஓப்பன் பண்றேன். வேற எதுவுமே நான் ஓப்பன் பண்றது இல்லை. பிள்ளைங்க பேர் அப்ப அந்த பேர் வரும் பொழுது நம்முடைய தாயுடைய உள்ள என்ன இருக்குது, பிள்ளைங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். அல்லேலூயா. அது ஒரு நிமிஷம் செய்தியை தேவனுக்கு என்ன நீங்க பயன்படுத்துங்க. இன்னைக்கு கூட யூத் வர்ஷிப் நடந்துச்சு, அதை நீங்க இன்ஸ்டாகிராம்ல போடுங்க. எல்லாருமே நம்ம யூடியூப்ல போடுறோம், அதை நீங்க டவுன்லோட் பண்ணி அது ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து ஒரு இன்ஸ்டாகிராம் போடுங்க. அதே என்ன செய்யறாங்க, அதை பார்த்து பயனடைவார்கள். இங்க உலக பிரகாரம் சினிமா பாட்டுக்கு உங்க மூஞ்ச காட்டுறதுக்கு இன்ஸ்டாகிராம்ல தேவனுடைய வார்த்தையை போடுங்க, தேவனுடைய பாடல்களை போடுங்க, நீங்க பாடுற இந்த வர்ஷிப்பை போடுங்க. எத்தனை பேர் அதை மகிழ்ப்படுவாங்க, எத்தனை பேர் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்வார்கள். இதெல்லாம் ஒரு வலைத்தளம். நீங்க போடும் போது நீங்க யாருக்கும் வலையை விரிக்கிறீங்கன்னு அர்த்தம். யாராவது ஒருத்தன் அந்த வலையில வந்து மாட்டி ஆலயத்துக்கு வந்து ஆலயம் என்கிற வலையில அவன் சிக்கி கொண்டுவான். அல்லேலூயா. நீங்க சரியாய் பயன்படுத்தி பாருங்கள். பரலோக வலைய நம்ம யூஸ் பண்ணணும். உலக பிரகாரம் வலையில நீங்க எப்படியெல்லாம் அந்த பரலோகத்துக்கு கொண்டு வரலாம்ங்கிற மாதிரி நீங்க யூஸ் பண்ணி யோசிச்சு பாருங்க. நிச்சயமாக பிரபலமான உங்களுடைய காரியங்கள்லாம் அந்த இன்ஸ்டாகிராம்ல போட்டா எல்லா பிரபலங்களையும் என்ன செய்யலாம், நேரடியா உங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம். பேஸ்புக் மூலமாவோ வாட்ஸ்அப் மூலமாவோ அனுப்ப முடியாது. இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜ் யாருக்காவது அனுப்பணும், சிஎம்கே அனுப்பினா கூட ஸ்ட்ரைட்டா நாங்க என்ன செய்யும்,
போகுது. அல்லேலூயா. அதை நீங்க கர்த்தருக்காக அந்த வலைத்தளங்களை யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுடைய வார்த்தை அனுப்புங்க, அவர் ஆசீர்வதிச்சு அனுப்புங்க. கர்த்தர் உங்களை விசாரிப்பான்னு சொல்லி பாருங்களேன், அங்கிருந்து உங்களுக்கு ரிப்ளை வரும். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரபலங்களுக்கும் இந்த இன்ஸ்டாகிராம் போகுது. ஹல்லேலூயா. அது எனக்கு அதை பத்தின விவரம் எனக்கு தெரியல. ஆனா அது சொல்லப்பட்டிருக்கு, எவ்வளவு பெரிய பிரபலங்களுக்கும் இன்ஸ்டாகிராம் மூலமா என்ன செய்யலாம், மெசேஜ். அது ஏன் நீங்க கர்த்தருக்காக பயன்படுத்தக்கூடாது? நீங்க தெல்ல பூச்சியா கூட இருக்கலாம், உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க சங்கீதத்துல வாசல்லையே ஆண்டவருடைய வார்த்தையை இருதயத்துல சுமந்து கொள்ள வேண்டும். அப்படி நடைகள் ஒன்று பிசகுவதில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரே ஒரு வார்த்தை இன்ஸ்டாகிராம் போடுங்க, உங்க மூஞ்சி போட்டுக்கோங்க, ஏசப்பாவுடைய பாட்டை போட்டுக்கோங்க, நல்ல நச்சுன்னு உங்களுக்கு கிரியை செய்யற மாதிரி ஒரு தேவனுடைய வார்த்தையை போட்டு பாருங்களேன். நிச்சயமாகவே பெரிய பெரிய பிரபலங்களுக்கும் அது சென்று தேவ நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு, அந்த படங்களை உட்கார்ந்து பேசிட்டு என்ன செய்றாரு, நீங்க ஆழத்து கொண்டு போய் போதகம் பண்ணி முடித்த பின்பு போடுங்கள் என்றார். அல்லேலூயா. ஆழத்துல தலை கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உடைய வலைகளை போடுங்கள். அதான் இந்த இன்ஸ்டாகிராம்ல ஆழத்துல போடும். அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய ஆழத்தையும் போய் தொடுவான். அது எவ்வளவு பெரிய ஆழமா பெரிய ஆளா இருந்தா கூட இந்த இன்ஸ்டாகிராம் மூலமா அப்படி மெசேஜ் அனுப்பும் போது அது போய் அவங்களை தொடும். அல்லேலூயா. நீங்க ஆழத்துல வலைய போடுங்க, ஆழத்துல வலைய போடுங்க. அவர் சொல்றார், தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கக்கூடிய வலைகளை போடுங்கள் என்ற. என்ன செஞ்சாங்க, அவ்வளோ மீன் பிடிச்சாங்க. எப்படி அடுத்த வருஷம் சொல்லப்பட்டிருக்கு, அவங்க அதுக்கு அடுத்த வருஷம் பாருங்க, அவங்க கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. நம்ம ஆலயத்தில் இந்த ஆலயமே கிழிந்து போகிற அளவுக்கு அவ்வளோ ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுப்பார். இடப்பல்லாம போக மட்டும் ஆத்துமா கொடுப்பார். உடனே மெசேஜ், என்னப்பா நீ இப்படி இருந்த, என்னன்னு பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல இப்படி ஒரு வசனம் வந்து அனுப்பிடுச்சு, அப்படியே எனக்கு டச் ஆயிடுச்சுப்பா. எங்கப்பா நீ சர்ச்சுக்கு போற? நானும் வரப்பா. எங்கப்பா பக்கத்துல சர்ச் இருக்கா? சொல்லுப்பா. எந்த சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லுப்பா, நான் போறப்பான்னு சொல்ற அளவுக்கு வாலிப பிள்ளைகள் மூலமா அநேக ஆத்துமாக்களை இன்ஸ்டாகிராம் மூலமா நீங்க ஆதாயம் பண்ணலாம். அல்லேலூயா. நீங்க ஆழத்துல சொல்லி கொடுத்தா கர்த்தர் வலைய போடுறதுக்கு நீ யோசிக்க வேணாம், நீ ஆழத்துல போ. அல்லேலூயா. எந்தெந்த இடத்துல வலைய போட்டா அங்கெல்லாம் நீ ஆத்துமா பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஆழத்துக்கு போறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன சில பிசாசின் ஆழங்களை தான் யோசிச்சுட்டு இருக்கோம். பிசாசு என்னென்னலாம் பிளான் பண்ணி எந்த ஆழத்துக்கு போனா இவங்களை வச்சுக்கலாம், இவங்களை பிரிக்கலாம் பிளான் பண்ணுவான். அதான் பைபிள் வெளிப்படுத்த சொல்லப்பட்டிருக்கு, அவங்க பிசாசின் ஆழங்களை அவர்கள் அறியாதபடினாலே அவர்களுக்கு நான் என்ன செய்யறேன், எந்த விதமான கஷ்டத்தை நான் பாகத்தை என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். ஆண்டவருடைய ஆழத்தை இவர்கள் அறிந்து கொண்டபடினாலே அவர்களுக்கு மிகுந்த சமாதானத்தை நான் கொடுப்பேன். பிசாசின் ஆழங்களை அறிந்து கூடாது. அவன் எந்த மூலையில போய் என்ன ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல என்ன நடத்தினாலும் நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா தேவனுடைய ஆழங்களை சரியாய் அறிந்து அந்த இன்ஸ்டாகிராம் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை அனுப்பி பாருங்க. நிச்சயமாகவே மிகுதியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் 21:11 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மூலமாகவும் நிறைய காரியங்கள் என்ன செய்யறாங்க, மூழ்கி கிடக்குறாங்க. அந்த என்ன செய்யலாம், நம்ம தேவனுக்காக பயன்படுத்தலாம். நிறைய போஸ்டர் பண்ணலாம், யூடியூப் மூலமா நடக்கிற ப்ரோக்ராமுக்கு போஸ்டர் பண்ணலாம், நிறைய விஷயங்களை சாட் யூஸ் பண்ணலாம், கேன்வா அதெல்லாம் யூஸ் பண்ணி தேவனுடைய நாம மகிமைக்கென்று நம்ம செயல்படுத்த கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அவர் என்னென்னலாம் தேவன் மனிதர் நம்ம உருவாக்கினாலோ அதை எல்லாத்தையும் பிசாசு அதை ஒன்னெல்லாம் ஆக்கினாலும் பிசாசு அது மூலமா ஜனங்களை அவனுடைய வலைக்கு இருக்கலாம் பிளான் பண்றானோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் நான் நம்ம கையில தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் நானும் அதை கர்த்தருக்காக பயன்படுத்தும் போது கோடான ஜனங்களை நம்ம தேவனுக்காக தயார் பண்ணலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சொல்றாரு, உலகத்துல முடிவு வரையிலும் அவர் சொல்றாரு, நீங்க இந்த காரியங்களை எல்லாம் நீங்க பயன்படுத்தி 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 கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாருங்க, நிச்சயமாய் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் உலகத்துக்கு கொண்டாந்துட்டாங்க. ஆனா தேவனுடைய தேவனுடைய ஆவிக்குரிய அந்த இன்டெலிஜென்டோட நம்ம இருக்கும் பொழுது அவர்களை காட்டிலும் நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்தி ராஜாக்கள் எல்லாம் உங்களை தேடி வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. யோவான் 21:11 சொல்லுங்க, படிங்க, எடுத்து வாசிங்க.
பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் வலைய போடுங்க. இப்ப ஒண்ணுமே காலையில இருந்து பிரயாசப்பட்டாலும் ஒண்ணுமே கிடைக்கும், நீங்க போய் போடுங்க, உங்களுக்கு நிறைய மீன் கொடுப்பாரு. அதை சொன்ன உடனே அவன் போய் வலைய போடுறான். எத்தனை மீன் இருந்துச்சா? 153 பெரிய மீன்கள். அப்புறம் அப்புறம் சின்ன மீன்கள் அதுல இருக்குது. அப்ப 153 இந்த அவர் சொல்றாரு இருந்தார்கள். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை அரசியலையா கிழியவில்லை. அப்ப பெரிய மீன் மாத்திரம் 153. அப்ப சின்ன மீன் கூட நிறைய இருக்கு. இன்னைக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாய் உலகம் முழுவதும் பிசாசு வலையை விரிச்சிட்டு இருக்கிறான். ஆனா தேவன் கொடுக்கிற அந்த ஞானத்தின் மூலமாய் உலகத்தான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வலை வீசும்போது கூட அவன் ரொம்ப அந்த பழக்கப்பட்டவனா இருந்தாலும் காலையில சாயந்தரம் வலை வீசணும், ஒண்ணுமே கிடைக்கலான்னு சொல்றாங்க. மாணவர் சொல்றாரு, நான் சொல்றேன் நீ செய்கிறது. அது போல உலகம் சொல்லும், இது செய்யாது, இது முடியாது, இது கிடைக்காது, இது நடக்காதுன்னு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இது நடக்கும், இதை செய்வேன், நீ மேன்மையா இருப்ப, நீ சுகமா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப, ஒரு கேடு உனக்கு வராதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லிக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலையை விரித்தார்கள். 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலைகளை கரையிலே இழுத்தார்கள். 153 அப்படின்றது உலக நாடுகளை குறிக்குது. அல்லேலூயா. உலக நாடுகள்ல பெரிய நாடுகள், அந்த காலத்துல பெரிய நாடுகள் 153 நாடுகள். அப்போ அகாசியர் ராஜா இருக்கும் பொழுது என்ன நாடுகள் இருந்துச்சு? 126 நாடுகள் இருந்தாங்க. அப்புறம் தானியேல் ராஜ்யத்துல 160 வந்துச்சு. இப்ப இயேசு சொல்றாரு 153 தேசப்பா இருந்த காலங்களில பெரிய பெரிய நாடுகள் 153 நாடுகள். அல்லேலூயா. 153 பெரிய மீன்கள் போட்டிருக்கு இல்லையா? அப்ப பெரிய நாடுகள் அவர்கள் எல்லாவற்றையும் இன்டர்நெட்னால, இந்த பேஸ்புக்னால, இந்த யூடியூப்னால, நீங்க ஏஐ மூலமாய் நீங்கள் வசப்படுத்திக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. 153 பெரிய மீன்களை அவர்கள் எடுத்தார்கள். அவர் எல்லா நாடுகளுக்கு சென்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அதே போலதான் தோமா என்ன செஞ்சான்? இந்தியாவுக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்தியாவிலே ரத்த சாட்சியை அவன் மறைத்தான். அல்லேலூயா. அவங்க கையில தான் ஆண்டவர் கொடுத்தார். சிஸ்டர் கையில 153 பெரிய மீன்களை பிடித்து எல்லா நாடுகளுக்கு சென்று தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அதுவும் அல்லாமல் சின்ன மீன்கள்லாம் கணக்கே, அந்த சின்ன மீன்கள்லாம் தீவுகளை குறிக்குது. அல்லேலூயா. எவ்வளவோ தீவுகள் இந்த உலகத்துல, எவ்வளவோ தீவுகள் நம்ம பார்க்கணும் இல்ல, எல்லாமே எத்தனை ஐலண்ட்ஸ் பார்க்கணும். அவைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் சென்று தேவ நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் அவர் வலையை விரிச்சார்னா நிச்சயமாகவே அதுல அநேக ஜனங்கள் கூடி சேர்க்கப்படும். அல்லேலூயா. அந்த வலையை யார் கையில் இருக்குது? நீங்கள் தான் அந்த வலையை விரிக்கணும். அந்த வலை தேவனுடைய ஆலயத்துல கொண்டு சேர்க்கணும். அந்த வலை பழுது பார்க்கப்படணும். அந்த வலை ஆழத்துல சென்று போடப்படணும். அந்த வலையில அரசப்படணும். அந்த வலை சுத்திகரிக்கப்படணும். இவைகள் எல்லாவற்றையும் சரியா செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்குன்னா வலைக்கு, மீன்களை பிடிக்கிற வலைக்கு ஒப்பா இருக்கிறது. இன்னைக்கு நாமளும் மீன்களை பிடிப்போம், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுவோம், பரலோகத்துல கொண்டு போய் சேர்ப்போம். அதுக்கு இந்த வலைத்தளங்களை கர்த்தருக்கு என்று பயன்படுத்துவோம். எல்லோரும் வலைத்தளங்கள் பார்க்கிறோம். சின்ன பிள்ளைங்களும் பாக்குறாங்க இல்லையா, வயசானவங்களும் பாக்குறாங்க, பார்க்காதவங்க யாருமே கிடையாது. அந்த வலைத்தளங்களை இது மூலமா எப்படியெல்லாம் ஈர்த்து வார்த்தையை கொடுக்கணும்னு சொல்லி யோசிச்சு செயல்பட்டு பாருங்க. தேவனாம் மகிமைப்படும். 153 நாடுகளுக்கும் தேவனுடைய சுவிசேஷம் சொல்லும். எல்லா விதமான கிராமங்களுக்கும், எல்லா விதமான நகரங்களுக்கும், எல்லா விதமான தீவுகளுக்கும் தேவனாம் மகிமைப்படும். இது எல்லாவற்றுக்கும் செல்வது நம்மளால போக முடியாது. எது போகும்? இந்த வலைத்தளங்கள் போகும். இந்த வலைத்தளங்கள் எல்லா இடங்களுக்கும் போகும். இந்த வலைத்தளங்களை சரியாய் பயன்படுத்துங்கள். தேவ நாமத்தை உயர்த்துவோம். ஜெபிக்கலாம். எழுந்தவனமாக நன்றி ஆண்டவரே, எங்களை முழுமையாக நாங்கள் தாழ்த்துகிறோம்.